வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த சகட யோகம்னு ஒரு யோகம் உண்டு ஜாதகத்தில். அதாவது யோகம்னா அது ஒரு தோஷமான அமைப்பு தான். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, சகடம் அப்படின்னாலே சக்கரம். இந்த மாதிரி சக்கர யோகம்னு பேர். சக்கரம்னா சுற்றும்போது எப்படி மேலே இங்கேயும் சக்கரம் சுழலுதோ அது மாதிரி இந்த சகட யோகம் பெற்ற ஜாதகரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும், 6 மாதத்துக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். இன்னும் டீப்பாக சொல்லணுன்னா, ஒரு நாள் போல் மறுநாள் இருக்காது. ஒரு நாள் கையில் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் இருக்கும், மறுநாள் அதே சோகமும் கையில் ஒன்றுமே இல்லாமல் அந்தராதியாக விட்டுட்டு போயிடும். இதுதான் சகட யோகம். இந்த சகட யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, கல்யாண நேரத்தில் பொண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் ஆகும்போது கோச்சாரத்தில் கிரக நிலைகள் சரியில்லைன்னா நிச்சயதார்த்தத்தோடு நின்று போயிடும். இல்லைன்னா தாலி கட்டுறப்போ கூட இந்த கல்யாணம் நின்று போயிடும். கல்யாணத்தில் சிக்கலை கொடுக்கக்கூடியது தான் இந்த சகட யோகம். ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. நிரந்தரமான ஒரு தீர்வு காண முடியாது இந்த சகட யோகம் உள்ளவங்களோட ஜாதகத்தில். சரி, இந்த சகட யோகம் எப்படி இருந்தால் திருமணம் நல்லபடியாக நடைபெறும் அப்படின்றத பார்ப்போம். சகட யோகம் அப்படிங்கிறது கீழ்கண்ட காரணங்களால் சுபயோகமாக மாறிவிடும். சகட யோகத்தில் சந்திரனோ குருவோ உச்சமாகி இருந்தால், அது சந்திரனோ குருவோ உச்சமாகி இருக்கணும். சந்திரன் ரிஷபத்திலையும் குரு கடகத்திலையும் இருக்கணும். இந்த அமைப்பில் நீங்கள் குழப்பிக்க வேணாம். அப்போ சகட யோகம்ங்கிறது குருவுக்கு 12 சந்திரன் இருந்தால் தானே சகட யோகம் அப்படிங்கிறது. அது உண்மை தான். நான் சொல்கிறது குரு கடகத்தில் உச்சமாக இருந்து மிதுனத்தில் சந்திரன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாக இருந்து மிதுனத்தில் குரு இருக்கணும். அதுதான் விஷயம். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் முழு சட்பலத்தோடு இருக்கிற சந்திரனையோ குருவையோ செவ்வாய் பார்த்தாலும், ஜோதிடத்தில் ஷட்பலம்னு ஒரு பலம் உண்டு. அது முழு பலத்தோட சந்திரனோ குருவோ இருக்கணும். அந்த மாதிரி அமைப்பில் குருவையோ சந்திரனையோ செவ்வாய் பார்க்கணும். இந்த அமைப்பு இல்லைன்னா கூட கடகத்தில், இல்லைன்னா சிம்மத்தில், அப்படி இல்லைன்னா கும்பத்தில், இந்த 3 வீட்லேயும் ராகுவோடு சந்திரன் இருக்க வேண்டும். அதாவது கடகம், சிம்மம், கும்பத்தில் ராகு சந்திரன் இணைஞ்சி இந்த வீட்டில் இருந்தால் இந்த யோகம் ஏற்படும். அதே போல் புதனும் சுக்கிரனும் கடகத்தில் சேர்ந்து நின்றாலும், குருவும் சந்திரனும் பரிவர்த்தனையில் இருந்தாலும் இந்த அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாண சகட யோகமாக மாறிடும். அதை கல்யாணத்தை நிப்பாட்டுற தான் சகட யோகம். இது கல்யாணத்தை நடத்தி வைக்கிற சகட யோகம். சகட யோகம் பெற்ற சந்திரன் சுக்கிரனோட கூடி இருந்தாலும், அல்லது குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் நின்றாலும், அல்லது குருவோ சந்திரனோ லக்கண கேந்திரத்திலேயோ இல்லை சந்திர கேந்திரத்திலேயோ, அதாவது லக்கண கேந்திரத்தில் சந்திரனும் குருவும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கணும். அப்படி இருந்து இந்த சகட யோகம் ஏற்பட்டாலும் அது சகட கல்யாண யோகமாக மாறிடும். இதோட பலன் என்னன்னு பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேயே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். சிறு வயசுலேயே பேர், புகழ், அந்தஸ்து, வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாமே சின்ன வயசுலேயே சேர்ந்துடும் இவங்களுக்கு. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.